நெடுங்கண்டம் அருகே எழுகும் வயதில் வயதான பெற்றோரை மகன் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. எழுகும் வயலை சேர்ந்த ஆண்டனி வல்சமா போன்றவர்கள் தான் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளது. கொலை செய்த குற்றவாளியான மகன் அஜீஷை காவலர்கள் கைது செய்தனர். வெள்ளிக்கிழமை இரவு 9:30 மணிக்கு தான் நாட்டையே நடுக்கிய சம்பவம். போதையில் இருந்த அஜீஷ் பெற்றோர்களுடன் பிரச்சனையில் ஈடுபட்டு கையில் வைத்திருந்த கத்தி உபயோகித்து இருவரையும் பலமாக தாக்கியுள்ளார். பெற்றோர்களின் உடலில் பல இடங்களில் வெட்டுகளும் காயங்களும் ஏற்பட்டுள்ளது. பலத்த காயமடைந்த நிலையில்தான் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொலைக்கு பின்பு இருவரின் படங்களையும் போனில் எடுத்து உறவினருக்கும் அனுப்பி கொடுத்துள்ளார். இந்த படங்கள் இடவகை பாதிரியாருக்கு கைமாறப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களும் காவலர்களும் சம்பவ இடத்திற்கு வந்தனர். பொதுமக்கள் வந்ததோடு இரத்தக்கரையுடன் உள்ள கத்தியுடன் வீட்டிற்கு முன்பு கொலை மிரட்டல் விடுத்த அஜீஷை நெடுங்கண்டம் காவலர்கள் பிடித்தனர். குற்றவாளி அஜீஷ் கடுமையான போதைக்கு அடிமையான நபர் என்றும் காவலர்கள் தெரிவித்தனர். முன்பும் வீட்டில் இதுபோன்று பிரச்சனையில் ஈடுபட்டு வந்த இந்த நபரை டி அடிக்ஷன் சென்டருக்குள் அனுமதித்த பின்பு மீண்டும் போதை உபயோகம் அதிகரித்துள்ளது. கொலை செய்யப்பட்ட தம்பதிகளின் வேறொரு மகன் வெளிநாட்டில் உள்ளார். சம்பவம் நடந்த வீடு காவலர்கள் பூட்டி சீல் வைத்தனர். போரன்சிக் அதிகாரிகளும் விரல் அடையாள நிபுணர்களும் பரிசோதனை நடத்தினர். இன்கொஸ்ட் நடவடிக்கைகள் நிறைவு செய்த உடல் பிரேத பரிசோதனைக்காக இடிக்கு மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றப்பட்டது. குற்றவாளியை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று தகவல் சேகரிப்பு നടത്തപ്പെടും என்றுം കാവലர்கள் தெரிவித்தனர். പറയുന്നതെന്ന് വെച്ചാൽ ഞാൻ ചോദിച്ചു എന്നാണ് സംഭവിച്ചത്, എന്നാ ചോദിച്ചെന്ന് പറഞ്ഞപ്പോഴത്തേക്കും പറഞ്ഞു ഞാൻ ഈ വീട്ടിലെ പിശാചുക്കളെല്ലാം ബഹിഷ്കരിച്ച് ഞാൻ സ്വർഗത്തിലേക്ക് പറഞ്ഞു വിട്ടുള്ളത്. അങ്ങനെയുള്ള സംസാരമാണ് എൻ്റെ അടുത്ത് ഉണ്ടായിരുന്നത്. ഏതാണ്ട് പരസ്പര വിരുദ്ധമായ കാര്യങ്ങളെല്ലാം ഇന്നിങ്ങനെ വിളിച്ചു പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ പെട്ടെന്ന് ഞങ്ങൾ അകത്തോട്ട് നോക്കി കഴിയുമ്പോഴത്തേനും പെട്ടെന്ന് സ്തംഭിച്ചു പോയി. അകത്ത് രക്തത്തിൽ കുളിച്ച് ഈ പറഞ്ഞ അപ്പച്ചൻ നിലത്ത് കിടക്കുകയാണ്. ന്യൂസ് ബ്യൂറോ, രാജകുമാരി.